நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உள்ள வித்யாபத்திரன் டி ஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 571வது வீடியோ. இன்றைக்கி காலையில் நடிச்சுட்டு இருக்கும்போது சிவானந்த நகரியை பற்றி கொஞ்சம் ஞாபகம் வந்தது. நான் சிவானந்தில் படித்ததில்லை. வெரி ரேர்லி ஐ டு கோ த்ரூ தி ஸ்லோகாஸ். அதில் வந்து ஐ டோன்ட் நோ, அந்த புக்கு டக்குன்னு எடுத்தால் ஷெல்ஃபில் எடுக்க முடியலனால அதாவது அதில் ஒரு ஸ்லோகம் வருது. அங்கோல விருட்சத்தின் காய் வந்து எப்படி வந்து தான் தோன்றிய இடத்தையே அடையிறதோ அதுபோல் இறைவா உன்னிடம் இருந்து தோன்றிய இந்த உயிர் உன் நினைவிலே இருந்து உன்னை வந்து அடையணுன்றது அதனுடைய பொருள். அந்த மாதிரி சொல்லியிருக்குது. அங்கோல விருஷம்னா என்ன? சமஸ்கிருதத்தில் அங்கோல விருஷம், தமிழில் ஏர் அழிஞ்சல் அப்படின்னு ஒரு மரம். அது வெரி ரேர் ஃபினோமினன். திருப்பூரூரில் இருக்குது. இங்கே பொன்னேரி பக்கத்தில் சின்ன காவணம் ஒரு ஊர் இருக்குது. ரோடு ஓர கோவில். அது உள்ள ரோட்லேருந்து பக்கத்துலேயே இருக்குது. அதை பார்க்க போகிறோம் அந்த கோவிலை பற்றி. அந்த அங்கோல வருஷ மரம் அங்கே இருக்குது. 2000 வருஷத்துக்கு முற்பட்ட மரம் அது. அந்த இடத்த வந்து ரொம்ப அழகாக வளர்ந்துருக்க மரம் அது. அந்த மரத்தை காமிக்கிறேன் பாருங்கள். திஸ் இஸ் கால்டு அங்கோல விருஷம். ஏர் அழிஞ்சல் மரம்னு பேர். இந்த மரத்தினுடைய முக்கியமான குவாலிட்டி என்னென்னா, ஏப்ரல் மாதத்தில், இந்த மாதத்துலலாம் வந்து வேப்பங்காயாட்டம் ஒரு காய் இருக்கும். இதில் அது வந்து நிறைய காய்க்க ஆரம்பிச்சிடும். காய்க்க ஆரம்பித்து பாருங்க, பழுத்து கீழே விழுந்துடும். சிகப்பு கலரில் கொம்ப ப்ரௌனிஷாக வரும், கீழே விழும். கீழே விழுந்த காய் வந்து உருண்டு உருண்டு போய் பறவையினுடைய எச்சம் மனிதருடைய ஸ்பரிசம் இல்லாமல் இருந்தால் இட் ஸ்டார்டட் கிளைம்பிங் த ட்ரீ. நியூட்டன் லாக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது. அது நியூட்டனோட தியரிக்கு அகெயின்ஸ்டாக, அதாவது மேலேருந்து கீழே விழுந்தது திரும்ப மேல் நோக்கி பயணம் செய்யும். அது பாருங்கள், ஜஸ்ட் இமேஜின். நான் கண்ணார பார்த்துருக்கேன். அப்படியே உருண்டை திருப்பி உருட்டி அங்கே பிரச்சனை பண்ணுற மாதிரி போய் கிரில் மேலெலாம் ஏறும். அது அந்த காய் வந்து அந்த அந்த அங்கே வந்து அந்த கோவிலில் ஒரு விநாயகர் இருக்கார். அது அகஸ்தியரால் 108 லிங்கம் படிக்கப்பட்டு கடைசியில் இந்த 108 லிங்கம் மணல் லிங்கம். அது அதனால் ஏற்படுத்தப்பட்ட விநாயகர். கிட்டத்தட்ட வராகி மூஞ்சியாக இருக்கும். தும்பிக்கையெல்லாம் கட்டாயிருக்கும். அதில் தும்பிக்கையெல்லாம் இருக்காது. இதுக்கு ஒரு மேடை கட்டி வச்சுருப்பா. இதில் என்ன கிரில் இருக்குது பாருங்கள். இந்த கிரில்லாம் வந்து உருண்டையாக பள்ளி மூட்டையாட்டம் பார்க்கலாம். நம்ம இட் ஸ்டார்ட் கிளைம்பிங். அதில் போய் இந்த மரத்தினுடைய ட்ரங்க் போர்ஷனில் போய் ஊடாக இருக்கும். ஒரு 10-20 முட்டை. அந்த நேரத்தில் மரத்தில் வந்து ஒரு சிவப்பு நிறைய சிவப்பு கலரில் டார்க் ரெட்டில் ஒரு பூச்சி உருவாகும். அதனால் மரத்துக்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எல்லாரையுமே. அது கடிச்சத்துன்னா அது வீங்கி விடும், பஸ் வீங்கிடும். ஸோ ரொம்ப கீழே இருக்கிற காய் எடுத்துன்னு வந்துடலாம். இந்த கிரில்லாண்டெல்லாம் போயிட்டேன்னா அதுக்காக கிரில்லே போட்டா வா அந்த கோவிலில். ஸோ அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த காயெல்லாம் பொறுக்கிட்டு வந்து ஆற்றுல ஒரு இதுவாட்டை கட்டி மூட்டையாட்டை கட்டி வாசல் கட்டி செஞ்சால் துஷ்ட சக்திகள் உள்ளே அண்டாது. சஞ்சீவினி மருந்து இருக்குது அதில் உள்ள. இந்த மரத்து உள்ள அந்த காய் உள்ள இந்த பிள்ளையார சொல்ல பாருங்கள். கிட்டத்தட்ட வராகி மூஞ்சியாட்டுக்கும் பார்த்தா அந்த தும்பிக்கையெல்லாம் வந்து கரைஞ்சி போயிடுது. மணலில் பண்ண விநாயகர். அகசியரால் 108 லிங்கம் பிடிக்கப்பட்டு அது அந்த ஊருக்கு உள்ள நுழையும் போது அந்த அக்ரஹாரம் தெரு 2-3 வீடு தான் இருக்கும். அந்த 3 ராஜகோபுரம் இருக்குது. அழகான கிராமம் அது. சின்ன காவணம் பேர். வள்ளலார் அம்மாவோட ஊர். இங்கே வந்து வள்ளலார் கொஞ்சம் வளர்ந்துருக்காரு சொல்லுவாள். நான் நிறைய தடவை போயிருக்கேன். ஒரு ஒரு 10-20 தடவைக்கு மேலே போயிருப்பேன் அந்த கோவிலுக்கு நான். இங்கே என்னென்னா 2 லிங்கம் இருக்கும். ஒன்று அஷ்டோத்திரேஸ்வரர், ஒன்று சதுர்வேதபுரீஸ்வரர். ஒரு அம்பாள் பேர் சிவகாமி, ஒரு அம்பாள் பேர் அஷ்டோத்திரவல்லி. 2 அம்பாள், 2 சிவன், 2 கொடிமரம், 2 நந்தி அப்படி இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும் கோவில். பெரிய விஸ்தீர்ணமான கோவில் அது. ஸோ கட்டாயம் பார்க்க வேண்டியது. பொன்னேரி போகிறவா வந்து போயிட்டு வாங்க. குருக்கள் வீடு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ தே வில் கம் அண்ட் ஓப்பன். டே டைமில் போனால் திறந்தே காமிப்பா. இந்த அங்கோல விருஷத்தை பார்க்கறதுக்காக போனோம். அதாவது ஒன்று சொல்கிறேன் பாருங்க. நம்ம என்ன தான் பணம் இருந்து இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வேறு. பட் வந்து
இந்த இறையினால் படைக்கப்பட்ட நம்ம வந்து இந்த பூமியில் பிறப்பெடுப்பது இறைவனுடைய காருண்யத்தினால் தான் பிறந்திருக்கோம். வந்து இல்லாமல் ஆடு மாடு புழு எது எது வேணால் பிறந்துக்கலாம். மனுஷ பிறவி வந்து உயர்ந்த பிறவி. அந்த உயர்ந்த பிறவிக்கு உண்டான குணத்தோடு நம்ம செயல்படணும்னு சொல்லியிருக்கு. எப்படி செயல்படணும்னு இந்த அங்கோல விருஷத்தின் காய்கள் தான் வந்து சிவானந்த நகரியில், சௌந்தரகிரி வேறு சிவானந்த நகரி வேறு. சிவானந்த நகரியில் இதை பற்றி ரொம்ப அழகாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா ஒரு ஸ்லோகத்தில். இறைவா உன்னுடன் தோன்றிய உயிர் வந்து உன்னை பற்றியே எண்ணி 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 காதலாக இருந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதம் மீன் வருது இல்லையா, அந்த மாதிரியே இறைவனை பற்றியே நினச்சி இறை எங்கே தோன்றினமோ அங்கே போய் சேர்ந்துடணும். அதுக்கு வந்து இந்த உயிர் நம்ம இதுவாக சொல்கிறோம், 5 அறிவு 4 அறிவு 3 அறிவு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி காய் மரத்தினுடைய ஒரு காய் அது பூலேருந்து காயாக மாறுறது. அதுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லை. நம்ம இறையை மறந்துடுறோம். அந்த காய் என்ன செய்கிறது, திருப்பி வந்து மரத்தில் ஏறிடும். அது மரத்தோட மெர்ஜ் ஆகிடும். எப்படின்னா அங்கே மரத்தில் தோன்றிய அந்த ஒரு சிவப்பு நிற பூச்சிகள் வந்து அந்த சஞ்சீவினை உண்டு மரத்தோட ஐக்கியமாகிடும். அது கண்டாரம் நான் பார்த்துருக்கேன் பல தடவை. கடியும் பட்டிருக்கேன். ஒரு வாரம் 2-3 நாளுக்கு இருக்க முடியாது. அந்த சிறப்பாக இருக்கும். அதை வந்து அது கொண்டு வந்து அதை பொடி பண்ணி அதை இது பண்ணி சாம்பலாக்கி அதை வந்து தண்ணீரை போட்டு குடித்தா கூட இறக்கும் தெரிவாயில் எழுந்துக்கவே இல்லை. அவட்ட பேசணும்னா கூட அதில் சஞ்சீவனி இருக்கிறதுனால ஷாக கடத்தை கூட எழுந்து உட்காந்துப்பான்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். ஏர் அழிஞ்சால் இறங்கு அழிஞ்சால் ரெண்டு மரம் இருக்குன்னு சொல்லுவார். ஆனால் ஏர் அழிஞ்சால் பற்றி தான் அங்கோல வருஷம்னு சொல்லியிருக்கு. கட்டாயம் பார்க்க வேண்டியது. இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க பொன்னேரி சிறுவாப்படி வரும். இங்கே போகிறால பொன்னேரி பக்கத்துலேயே இருக்குது. அவ்வளோ அழகான ஸ்தலம் அது. சிவஸ்தலம். அகஸ்தியரை வந்து விசிட் பண்ண இடம். கட்டாயம் பார்க்க வேண்டிய ஸ்தலம் எல்லாரும். ஸோ அந்த கோவிலை பற்றி ஒன்று சில ஃபோட்டோக்கள் காமிக்கிற பாருங்க. இது பார்த்தாச்சு இந்த அக்ரஹார தெரு. அடுத்தாக இந்த ராஜகோபுரம், அந்த 3 நிலை ராஜகோபுரம் அழகாக நேர்த்தியாக இருக்கும். அது கோவில்லாம் க்ளீனாக தான் இருக்கும். குப்பைங்க இதெல்லாம் இருக்காது. இந்த மரம் அங்கோல வருஷம் மரம் கிட்ட காமிச்சிருக்கா பாருங்கள். இந்த மரத்தினுடைய வயசு 2000 வருஷம். பச்சை பச்சேன்னு இருக்க முடியாது. இது இந்த காய் நம்மளாடி காமிச்சேன். இது செடியில் இருக்கும்போது மரத்தில் இருக்கும்போது சிகப்பாக இருக்கும். அப்புறம் ப்ரௌனிஷ் ஆகி கீழே விழும். கீழே விழுந்த காய் மனுஷனோ பறவையோ தொடலைன்னா அப்படியே திருப்பி அங்கப்பிரதேசம் பண்ணுற மாதிரி பண்ணி மேலே ஏறி எப்படி ஆச்சரியமாக இருக்கும். இந்த சிமெண்ட் இதில் ஒரு 3 அடி உயரம்னா அதை ஏறி கிரில் வேலை ஏறி உள்ளே இறங்கி அந்த மரத்து மேலே ஏறும். ஜஸ்ட் இமேஜின். சொல்வது கேட்குறதுக்கு மாமான புருடா விடுறான்ற மாதிரி இருக்கும். ஆனால் சத்தியம் அது. கண்ணால் பார்த்துருக்கேன். நிறைய ஒரு பஞ்ச் ஆஃப் முட்டை பார்க்கலாம். நிறைய இந்த காயினுடைய இது வந்து ப்ரௌனிஷாக இருக்குது. வெள்ளையாக பள்ளி முட்டையாட வெள்ளை கலர் மாறிடும். அந்த அங்கோல விருஷம் பேர். இது வந்து சின்ன காவணன்ற ஊர். நம்ம பொன்னேரி பக்கத்துலேயே இருக்குது. கட்டாயம் பார்க்க வேண்டிய ஸ்தலம். இது ஏன் செய்வான்ட்டு மாடி நினச்சிருந்தேன். இதை பற்றி ஷேர் பண்ணமேன்ட்டு ஷிமிட்டு டக்குன்னு போட்டு பார்த்தா கூகுளில் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு. உமா வெங்கட்னு ஒரு பெண்மணி வந்து அழகாக அங்கெல்லாம் போகிறேன். என்னால் அவ்வளோப்பா சின்ன வயசு போயிட்டு வந்துடுறா. 74 இயர்ஸ் ஓல்டு. காலில் ஆப்ரேஷன் ஆகிருக்கு. நடிச்சு அந்த சைடெல்லாம் போனால் தான் கார் வச்சு போகும்போது தான் நடக்க முடியும். ஸோ ஐ கேன் சின்ஸ் ஐ விசிட்டட் தட் பிளேஸ் மெனி அக்கேஷன்ஸ் ஐ கேன் ஷேர் த இன்ஃபர்மேஷன். வித்தவுட் விசிட்டிங் த டெம்பிள் ஐ வில் நாட் டாக் அபவுட் இட். ஏன்னா நம்ம போயிருக்கணும், அந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் பேசணும். நான் நிறைய தடவை போயிருக்கேன் அந்த கோவிலுக்கு. அஷ்டோத்திரேஸ்வரர், அஷ்டோத்திரவல்லி, சதுர்வேதபுரீஸ்வர, சிவகாமி, இந்த ஏரணியல் மரம் இதெல்லாம் பார்க்கலாம். அங்கே வள்ளலார் வாழ்ந்த இடம் இருக்குது. அங்கே அதையும் பார்க்கலாம். பொன்னேரி பிரிட்ஜை தாண்டின உடனே வந்துடும் அது இந்த ஊர். ஸோ கட்டாயம் பார்க்க வேண்டிய ஸ்தலம். அந்த வழியாக போகிறவா, படைவேற்காடு போகிறவாள்லாம் வந்து இறங்கி பார்த்துட்டு போங்க. இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.
அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. புராதன சிவன் கோவிலுக்கு போங்க. புராதனமான இடத்துக்கு போகும்போது தான் வந்து நம்ம வாழ்க்கையில் நல்லதெல்லாம் பெறலாம். இங்கே அகஸ்தியரே வந்திருக்கார் பாருங்கள். ஸோ அகஸ்தியருடைய பெருங்கருணை இருந்தால் தான் அந்த இடத்துக்கெல்லாம் போக முடியும் நம்மளால். நமஸ்காரம். இதோட நிறைவு செய்கிறேன்.